ஃப்ரெண்ட்ஸ், இனிமே நம்ம கம்யூனிட்டியில் வந்து அவங்கவுங்க இஷ்டம், அவங்கவுங்க ஓன் இஷ்டம். ஓகேங்களா? இன்னொருத்தவங்க போய் கமெண்ட் பண்ணாதீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் இப்போ சொல்லிட்டேன், இனிமேல் பேரை கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? நான் இதை சொல்கிறேன்னா இது மாதிரி யாருக்கு நம்ம சொல்லுங்கள், பேரை கூட நான் இனிமேல் யூஸ் பண்ண மாட்டேன் எந்த இதுலையும். யார் போய் கமெண்ட் எழுதாதீங்க, இது மாதிரி யாரையுமே நான் சொன்னதில்லை. இதில் இன்னைக்கு சொல்கிறேன் ப்ரோ, நான் எந்த வகையில் இது பண்ண மாட்டேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, அதெல்லாம் வேணாம். அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இனிமேல் யாரும் போயிட்டு நம்ம ஆளுங்க உண்மையாக பார்க்குறாங்க, யாரும் போய் யாரோட இதில் கமெண்ட் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு பிடிச்சா போய் பாருங்கள், யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். கெட்ட கமெண்ட் எழுதாதீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த ஒரு அலை வந்து ஓஞ்சா ஒரு அமைதி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. ஆமாம், 4 மணிக்கு அப்படி தான் இருக்கும். டைட்டிலில் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் திஸ் வீடியோ, ஆனால் இதை பற்றி நான் பேசி தான் ஆகணும். டிஜி ப்ரோஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நான் எந்த பர்சன் பற்றியும் பேச விரும்பல. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் எனி நேம்ஸு. டிஜி கம்யூனிட்டியா தலைவர் எதுவுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. உங்கள்கிட்ட இங்கே நான் வந்து எந்த பேச வந்திருக்கேன்னா, பர்சனலாக ஒரு விஷயம் வந்து வந்திருக்கேன். யாரு கூடனா உங்கள் கூட, மை வீவர்ஸ். நான் ஏன் இந்த வீடியோஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் கான்ட்ரவர்சியை பற்றி ஏதாவது நீ பேச வருவேன்னு பார்த்தா, உன்னை பற்றி பேசுகிறேன். சொந்த கதை கதையில் நான் ஏன்டா கேட்கணும்? கேட்டிங்கன்னா, நண்பா வீடியோ ஓப்பன் பண்ணிட்டேன், எனக்காக ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ண மாட்டியா? டிஜி ப்ரோஸ் மேலே ஒருத்தர் ஒரு அலிகேஷன் வச்சார். இல்லை நீ மேனிபுலேட் பண்ண பார்க்குறேன். டிஜி ப்ரோஸ் மேலே யாருமே அலிகேஷன் வைக்கல. டிஜி கம்யூனிட்டி வந்து டாக்ஸிக்காக இருக்குது, டிஜி கம்யூனிட்டி இதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிஜி ப்ரோஸ் மேலே அலிகேஷன் வைக்கிறது தானே? அகெயின், இது கான்ட்ரவர்சியை பற்றிய விஷயம் கிடையாது, இது என்னை பற்றிய விஷயம். ஓகே, இதெல்லாம் வந்து நடந்த சம்பவங்கள். நான் வந்து மொத்தமாக சொல்கிறேன். டிஜி அலேட் சேரும் நான் தான் என்ன பண்ணேன், மண்டே செகண்ட் ஷிஃப்ட்டை லீவை போட்டுட்டு மார்னிங்கே நைட் ஷிஃப்ட்டோட வேலையை முடிச்சுட்டு நல்லா ட்ராகன் படம் பார்த்துட்டு விசில் அடிச்சுட்டு நல்லா ஜாலியாக வந்து படுத்து தூங்கிட்டேன். இப்போ என்னன்னா, தூங்கியாச்சு. காலையில் எழுந்திரிச்சு, நண்பர்களே சேனல் லீவுன்னு சந்தோஷமாக போனேங்க. எப்போவுமே சேனல் லீவ் விட்டால் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஐயோ இன்றைக்கி வீடியோ போடலையே, உடம்பு சரியில்லாமல் போச்சு, நான் உடம்பு சரியில்லாமல் லீவ் எடுத்திருக்கேன், என்னது தலைவலின்னு லீவ் எடுத்திருக்கேன், இது எக்ஸ்ட்ரா நினச்சிலாம் லீவ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லீவ் எடுக்கும் போது இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக, நண்பர்களே படத்துக்கு போயிட்டு வந்த நண்பர்களே ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு லீவ் எடுத்தேன். படமும் நல்லா தான் இருந்துச்சு, நாட் அ ப்ரொமோஷன். ஓகே சரி தூங்குவோம் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு ஒரு மெசேஜ் வருது, ப்ரோ அது பார்த்தீங்களா ப்ரோ, கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்காங்க. அங்கேருந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு, இங்கேருந்து ஒரு வீடியோ, அப்படி இப்படின்னு என்னென்னோ ஆகிருச்சு. இதில் என்னென்னா, ரொம்ப ஒரு ஷார்ட் டைமில் ஒரு 1 hour 2 hour 3 hours பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட மெசேஜ் பண்ணுறேன். என்னென்னா, நான் போய் ஒரு 2 பேர்கிட்ட கேட்டிருப்பேன், என்கிட்ட வந்து 20 பேர் கேட்குறாங்க. என்னடா இது 20 பேரா? சரி இந்த டைலாக் தான் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நான்லாம் சேனலில் பார்த்ததே இல்லைங்க. அவங்கெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. நானும் என்ன சொன்னேன், நண்பா எனக்கு தெரியல, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கும் ஒரு ஐடியாவும் கிடையாது என்னதான் பிரச்சனை அப்படின்னு. டைம் நிறையா ஆக எனக்கு தூக்கமும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1 hour தூங்கியிருப்பேங்க. டக்குன்னு பார்த்தா ஒரு கமெண்ட்ஸ் வந்து 4 5 6 கமெண்ட்ஸ் வந்திருக்கும். இன்ஸ்டா டிஎம்மில் வந்து ஒரு 10 பேர் 15 பேர் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஆச்சரியம், என்னடா இது, நம்ம எத்தனை நாள் லீவ் போட்டு போயிருக்கோம், அப்போல்லாம் கேட்கல, இவ்வளோ பேர் வந்து கேட்குறேன். மொக்க காமெண்ட்ரி ப்ரோ மாதிரி காணாமல் போயிடுவோம்னு நினச்சாங்களோ அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எல்லோரும் இதை பற்றி கேட்டு, என்ன கான்ட்ரவர்சி என்ன அது, என்ன பிரச்சனை ப்ரோ? எல்லார்கிட்டே ரிப்ளை இது தான் ப்ரோ, எனக்கு தெரியாது ப்ரோ. இவங்க எல்லாத்தையுமே நான் காமனாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, டிஜி ப்ரோஸ் மேலே 1% கூட தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. அவங்க இதை பற்றி பேசவும் மாட்டாங்க. அப்படியே அவங்க பேசணும்னு நினச்சாங்களாலும் பேசக்கூடாது. நான் நினைத்தது யாருக்கு கேட்டதோ இல்லையோ நண்பர்களே, டிஜி ப்ரோஸ்க்கு கேட்டுச்சு. தே டெல்ட் இட் மெச்சூர்ட்லி. ஓகே, அதையே நம்மளும் செய்து விட்டு முடித்து விட்டு கிளம்பிடுவோம். இதுக்கப்புறம் பேச போகிற கண்டென்ட் தான் கொஞ்சம் சீரியஸான கண்டென்ட். என்னன்னா, ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் போஸ்டிங் டிஜி ப்ரோஸ் கண்டென்ட் டசன்ட் மீன் ஐ ஷுட் ஆல்வேஸ் சப்போர்ட் தெம். ஆனால் எனக்கு தான் என்ன பிரச்சனைன்னு தெரியாது. கேட்டவங்க கிட்ட எல்லாத்தையுமே நான் என்ன சொன்னேன், டிஜி ப்ரோஸ் என்ன தெரில ப்ரோ, டிஜி ப்ரோஸ் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி தான் சொன்னேன். திடீர்னு பார்த்தா எல்லாம் ஏட் கமெண்ட்லாம் வருது. திடீர்னு பார்த்தா ஒருத்தர்லாம், என்ன ப்ரோ நீ என்ன ப்ரோ பேசிக்கு தான் ப்ரோ சொம்படிப்ப அப்படிங்கிறாரு. என்ன ப்ரோ நல்லா பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு இப்படி பேசுகிற? ஜனம் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. விட்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு பார்த்தா திடீர்னு கொஞ்சம் ரேண்டம்லி அனானிமஸான ஒரு சில அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஹேட் கமெண்ட்ஸ் வருது. நீங்கள் என்னென்னா, ஹேட் கமெண்ட் போட்டவரும் யாரும் எனக்கு தெரியாது. இவர் அவரை தான் சப்போர்ட் பண்ணுறாரா இல்லை இவருக்கு டிஜி ப்ரோ சப்போர்ட் பண்ணுறவங்களாவே இருப்பாங்க.
மேபி என் மேலே பர்சனல் ஹேட் ஏதாவது இருக்குமா? அது அது எதுவும் தேவையில்ல ப்ரோ. இப்போ எனக்கு டிஜி ப்ரோஸ்க்குமே இன்னொருத்தருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அது என்ன பிரச்சனைன்னு கூட எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன் இட். கேட்குறவங்களே நம்ம கொஷின் ஆன்சர் பண்ணி விட்டு போகிறது தான். மேபி 2 இயர்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 இயர்ஸாக இருக்கிற வன்மத்தை இதில் தீர்த்துக்கிட்டாங்க போல். ஏன்னா ஒரு ஹேட் எப்பவுமே ஒரு பர்சன் மேலே இருக்கும். டிஜி சொல்கிற மாதிரி தான், கடவுளே வந்து ஸ்ட்ரீம் பண்ணாலும் ஹேட்டுங்கிறது இருக்க தான் செய்யும். அதான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஒரு இடத்துல வந்து நான் எந்த ஒரு இண்டிவிஜுவலையோ இல்லை என்கிட்ட சந்தேகம் வந்த பர்சனையோ இதால் தான் இது ஆகியிருக்கும், இவரால் தான் இது ஆகிருக்குன்னு ஏதோ நான் பேச விரும்பலை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளியர் திங்ஸ் இன் மை பிஓவி. என் சேனல் மேலே பெருசாக எப்போவுமே ப்ரோ ஹேட் கமெண்ட்டுன்னு வந்தால் இது 3 இதுதான் ப்ரோ. இது வந்து அதெல்லாம் என்ன சொல்கிறது, 2 வருஷம், அதாவது 2 வருஷமாக நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். 2 வருஷத்தில் கேட்காததா ப்ரோ? அதே ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, உனக்கு யார் இப்படி கண்டென்ட் போட பர்மிஷன் கொடுத்தது? டிஜி ப்ரோஸ் தான் ஆப்வியஸ்லி. த ரீசன் ஒய் ஐ எம் நாட் டேக்கிங் கண்டென்ட் ஃப்ரம் அதர்ஸ்னால், இப்போ நாளை பின்ன நான் போடுற கண்டென்ட்னால ஏதோ ஒரு பிரச்சனை வருது, டிஜி ப்ரோஸ் வாண்ட் மீ டு ரிமூவ் த கண்டென்ட்னா என்னால் கான்ஃபிடென்ஸாக டிஜி ப்ரோஸ்கிட்ட என்ன பிரச்சனை எதுன்னு பேச முடியும். டிஜி ப்ரோஸ் நான் பிரச்சனையே பண்ணாலும் டிஜி ப்ரோஸ் கண்டென்ட் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் திங். செகண்ட் வந்து என்னென்னா, இப்படி திருடி கண்டென்ட் போட்டு நீ சம்பாதிக்கிறியே, வெக்கமா இல்லையா ப்ரோ? அப்படி கேட்ட உடனே மனசே வலிச்சிருச்சு ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், மனசு உடஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை பற்றி ரொம்ப நாளாக பேச வேணான்னு தான் இருந்தேன், பட் பேசுகிறேன். ஓகே, ஏன்னா யூடியூப்லேருந்து வர ரெவன்யூ வந்து மாதம் $70 to $80 இல்லாட்டி $80 to $90 இதுதான் ஆவரேஜ் மாதத்துக்கு. நான் 30 வீடியோ போடுறேன் இல்லை, மாதத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறேன். ஒரு 25 வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்க மாதத்துக்கு. ஷார்ட்ஸ் நம்ம சுத்தமாக போடுறதே கிடையாது. ஷார்ட்ஸ் போட்டால் இது சப்ஸ்கிரைபர் இன்னும் வரும், ஆனால் ஹேட்டும் அதிகமாக வருகிறது. அதனால் ஷார்ட்ஸை சுத்தமாக கம்மி பண்ணியாச்சு. ஸோ ஷார்ட்ஸ் போட்டால் காசு வராது, பட் சப்ஸ்கிரைபர் வரும். ஸோ எனக்கு அதுதான், இப்போ ஷார்ட்ஸ் வந்து 3 நிமிஷம் போட முடியும், அதில் என்னால் எலாபரேட்டாக எடிட் பண்ண முடியும். அதனால் ஷார்ட்ஸும் நிறைய வரும் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் சொன்ன மாதிரி $80 to $90 வந்து ஆவரேஜாக வருது. அவ்வளோதான் ப்ரோ வருது. என்னடா $100 வந்து அசால்ட்டாக சொல்கிற? $100 சம்பாதிக்க எவ்வளோ இப்படி கஷ்டப்படுறாங்க. நீ ஓன் கண்டென்ட்டு போடல, ஸ்டேஜ் கண்டென்ட் தான் போடுறேன். நான் எப்போ இதை ஓன் கண்டென்ட்டுன்னு சொன்னேன்? என்னோடய வேலை வந்து இப்படி ஒரு கண்டென்ட் இருக்குது, இது என் ஸ்டைலில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இதை நீங்கள் முழுசாக போய் பார்த்துக்கோங்கன்னு நான் லிங்க்கையும் கொடுக்குறேன், முடிஞ்சால் பேரையும் ஆட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கப்புறம் வர பாட்டு என்னென்னா, இதை நான் ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்காக சொல்லலை. நீ ஃப்ளெக்ஸு நினச்சிங்கன்னா நண்பர்களே, உண்மையாக சொல்கிறேன், ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்காக கிடையாது. என்கிட்ட 2 பைக் இருக்குது, 2 கார் இருக்குது, மேனேஜ் பண்ண முடியும் நண்பர்களே. என்னென்னா, பர் டே எனக்கு செலவே ஃபியூவல் காஸ்ட்டே வந்து எனக்கு $300 $400 வரைக்கும் ஆயிடுது. ஒரு நாளைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட ட்ராவலே பண்ணுறேன். ஸோ பர் டே எனக்கு ஆவரேஜ் செலவே ஒரு மினிமமாகவே $100 நான் எதாவது சாப்பிட்டேன்னா கூட $500 ஆயிரும் நண்பர்களே. ரொம்ப கஷ்டம்தான். அதான் என்ன சொல்கிறது, எனக்கு மினிமமாக ஒரு நாளைக்கு செலவே வந்து $500 $1000 ஆகிடுது. இப்போ இதை நான் மந்த்லி கன்வெர்ட் பண்ணேன்னா மினிமமாக $15,000 $20,000 வரைக்கும் எனக்கு தேவைப்படுது, என்னோடய பர்சனல் செலவுக்கு மட்டும். ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸு, ஃபுட் எக்ஸ்பென்ஸுக்கு. எனக்கு ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலி பார்க்கணும், ஃபேமிலிக்கு கொடுக்கணும், சேவிங்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா, ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி பேசினா இப்போவே மண்டை தலை வலிக்குது நண்பர்களே. ஓகே, ஏன்டா இதெல்லாம் யார்ப்பா கேட்டா, நீ ஏன்ப்பா டிஜி கண்டென்ட் போடுறான்னு கேட்டால் அதை மட்டும் சொல்லு அப்படின்னீங்கண்ணா. இருங்க பாய், நான் ஏன் டிஜி கண்டென்ட் போடுறேன்னா, பேசிக்கலி ஐ மீன் இன்ட்ரவெட். என்னோடய ஒர்க்கோட அட்மாஸ்பியரே வேறு. ஒரு நாள் வந்து ஃபேமிலி விஆர் நம்ம தான் இனிமேல் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்த நாளே வந்து ஏதாவது பிரச்சனையை கிளப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ எனக்கு அட்டாச்மெண்ட்டு இது ஒர்க்கில் பெருசாக இல்லை. என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே பேசி கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் கிட்ட ஆக போகுது. எந்த விஷயத்த சொல்லுவாங்க பாருங்கள், முடங்கி ஒரு இடத்துல உட்கார்றதுங்கிறாங்க சொல்லுவாங்க பாருங்கள். அந்த நிலைமையில் தான் நான் இருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அந்த நிலைமையில் இருந்தால் என்னென்ன தோணுங்கிறது, இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குங்கிறவங்க சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக இந்த சேனல் ஆரம்பித்தேன். நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆப்வியஸ்லி யூ ஆர் டூயிங் வெல், வி ஆர் டூயிங் வெல்.
என்னோடய போர்டை போட்டு தள்ளுறதுக்காகவும் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறது அது எல்லாத்தையும் வந்து எதிர்த்து ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக இந்த சேனல் நடத்தி கொண்டு இருக்கிறேன். அதுதான் என்னென்னா, சேனல் நான் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்குறது இல்லை. டிஜிபுரோ கண்டென்ட்னால ஒருத்தர் சிரிக்கிறாரு, நான் எடிட் பண்ணி போடுற கண்டென்ட்னால ஒருத்தர் சிரிக்கிறாருன்னா அது ஐ எம் ஹாப்பி, வெரி ஹாப்பி வித் இட். என்னடா சென்டிமெண்ட் மேனிப்புலேஷன் பண்ணுறியா, சென்டிமெண்ட்டாக பேசி கவுக்க பார்க்குறியா, ஏமாத்துக்காரா, கண்டென்ட்டை பற்றி பேசுகிறா அதை பற்றி மட்டும் பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது. டிஜி பர்மிஷனோட தான் நான் யூஸ் பண்ணுறேன் கண்டென்ட்டுமே சரி. அதே மாதிரி என்னோடய சேனலில் ஒரு பாலிசி என்னென்னா, ட்ரெண்டிங்கில் இருக்க கண்டென்ட்டோ இல்லை புது கேமோ எதுவாக இருந்தாலும் ஈவன் கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டாலுமே முடிஞ்ச அளவுக்கு 7 டேஸ்க்கு அப்புறம் போட தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ஒரு லைவோட ஆவரேஜ் வியூஸ் டூரேஷன் வந்து பீக்கில் வந்து அந்த ஃபஸ்ட்டு 7 டேஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் யாரும் அதை வந்து ஆஃப்லைனில் போய் பார்க்குறவங்களா இருந்தாலுமே பார்க்க மாட்டாங்க. இது நீங்கள் எந்த லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறவர்கிட்ட போய் கேட்டாலும் தெரியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆடியன்ஸ் கேட்குறப்ப நான் சீக்கிரமாக போட்டு தான் ஆகணும். ரொம்ப நிறைய பேர் கேட்குறாங்க இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு. அதனால தான் நான் இந்த ஸ்ட்ரீமர் லைஃப் சிமுலேட்டர் செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே போட்டேன். ஏன்னா ஆப்வியஸ்லி தட் அந்த கண்டென்ட்னால அது அந்த ஸ்ட்ரீம் ஓடும். நிறைய டைம் அதனால நடந்திருக்கு. ஃபேன் சேனல் வந்து பேசிக்காக நீங்கள் புரிஞ்சிருக்கணும் நம்பர்களே. ஃபேன் சேனலுங்கிறது என்னென்னா, பேசிக்கலி அவங்க வந்து உங்களோட பர்சனலையோ உங்களோட ப்ரைவசியோ எதுவுமே பார்க்க மாட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு பார்க்குறது எல்லாமே கண்டென்ட்டாக தான் தெரியும். ஒரு கான்ட்ரவர்ஸியாக ஒரு கண்டென்ட் இருக்கா, ஃபன்னியாக ஒரு கண்டென்ட் இருக்கா, இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கண்டென்ட் இருக்கா, அதை அப்படியே எடுத்து போட்டுருவாங்க, அவ்வளோதான். உங்கள்கிட்ட கேட்கணும் கூட அப்படி அது எடிட்டிங் கூட அவங்க பெருசாக எதுவும் பார்க்க மாட்டாங்க. குளோபலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேன் சேனல்ஸ்லாம் நிறைய பேர் ஒரிஜினல் கண்டென்ட் க்ரியேட்டருக்கே காப்பி ஸ்ட்ரைக் கொடுத்த ஃபேன் சேனல்ஸ்லாம் இருக்குது. என்னோடய வேலை என்ன? என்னோடய வேலை வந்து இப்படி ஒரு கண்டென்ட் இருக்குப்பா நீ போய் பாரு அப்படின்னு சொல்கிறது தான். எனக்கு அது யூடியூப் தான் காசு கொடுக்குது. ஸோ இஃப் ஐ எம் அக்கௌண்டபிள் டு டிஜி ப்ரோஸ் தான். யாருக்குமே டிஜி ப்ரோஸ் தவிர யாருக்குமே நான் சம்பாதிக்கிறத பற்றி கேட்கணுன்றது நோ. இந்த யூ டோன்ட் ஹாவ் ரைட்ஸ், ரைட்? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. நீங்கள் அந்த நான் போடுற வீடியோவை பாருங்கள், பார்க்காதீங்க. லைவில் லிங்க் கொடுத்தா லைவில் போய் பாருங்கள். எல்லாமே உங்கள் விஷ் தான். எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் எனக்கு வியூஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னது கிடையாது. ஏன்னா நீங்கள் வியூஸ் நிறைய கொடுத்துருக்கீங்க, சேனலுக்கு நிறைய பண்ணியிருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். என்னால் முடிஞ்ச வரை நல்ல வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். லவ் யூ கேஸ். என்கிட்ட வர பார்த்து கேட்டிருக்க பார்த்தியா, 5 நிமிஷம் சொன்னேன், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி. லவ் யூ, பாய். சம் ரேண்டம் வியூவர்ஸ் ரொம்ப டாக்ஸிக்காக இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதை எப்படி தாண்டி வருது கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, நீங்கள் ஒருத்தர் சூப்பராக பண்ணுறீங்க ப்ரோன்னு ஒருத்தர் வரும்போது நீங்கள் லைவை நிறுத்தி ரொம்ப நன்றி ப்ரோன்னு அவர் பேரை படித்து ரொம்ப நேரம் அவருக்காக ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எல்லாம் செலவு பண்ணிங்களா? பண்ண மாட்டீங்களா? நன்றி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அவருக்கே அவ்வளோதான். இதுனா ஒரு ஹேட் கமெண்ட் போடுறதுக்கு எதுக்கு அவ்வளோ டைம் கொடுக்கும்? பொலைட் வேல டீல் பண்ணுங்க ப்ரோ. நீங்கள் ரிப்ளை ப்ரோ, யூடியூப்ல உங்களுக்கு ஒரு மாடரேட்டர் இருப்பாங்க, இல்லை நீங்களே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குல்ல, ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது, இல்லை பிளாக் பண்ணுறதுக்கு மாடரேட்டர் அதுக்கு தான் இருக்காங்க. அவங்க பார்த்து அது இல்லாமல் ஒரு சிலர் வந்து ஒரு அங்கே வந்து வேற மைண்டில் எழுதிட்டு இருப்பாங்க. ஒன் வாடா அப்படிம்பாங்க, வாடா வச்சுக்கலாம் வாடா அப்படின்னு வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் சில பேர் பண்ணாங்க. மெச்சூரிட்டி இல்லை ப்ரோ. இன்னொன்று யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுதா, நீங்கள் ஒரு கமெண்ட் போடுறீங்க, நான் படிச்சிட்டேன். நீங்கள் லைவில் யார்கிட்ட போடுறீங்கன்னா உங்கள் லைவ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்களே, அந்த ஆளுங்க வந்துட்டு அவங்க அந்த கமெண்ட் கூட நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்தால் நீங்கள் ஃபஸ்ட் அது படிக்காதீங்க, நீங்கள் அதை பார்த்துட்டு விட்டுருங்க. ஏன்னா எங்களுக்கும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லாதவங்களே இல்லை. கடவுளே வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாலும் சரி, உலகத்திலேயே இவங்க தான் நல்லவங்க நீங்கள் நினைக்கிற ஒரு ஆள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். அவங்களுக்கு டிஸ்லைக் யூடியூப் மறைச்சிட்டா அவ்வளோதான், எல்லாத்துக்கும் வரும் ப்ரோ.